வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியில் சுக்கிர பகவான் பயிற்சி மே 19, 2024 அன்று இரவு 8:29 ரிஷபராசியை கடக்க இருக்கிறார். இந்த பதிவில் ரிஷபராசியில் சுக்கிரன் சஞ்சாரத்தில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய இந்த 4 ராசிகளின் பலன்கள் பற்றி பார்ப்போம். ஒரு வலுவான சுக்கிரன் வாழ்க்கையில் அத்தியாவசிய திருப்தி மற்றும் நல்ல ஆரோக்கியம், வலுவான மனதை வழங்கக்கூடிய தன்மையில் இருக்கிறார். ஒரு வலுவான சுக்கிரன் ராசி மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தை அடைவதில் உயர் வெற்றியுடன் அனைத்து சாதகமான முடிவுகளையும் அவர் வழங்குவார். ரிஷபத்தில் சுக்கிரன் பயிற்சியாகும் இந்த நேரத்தில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ராசியின் பலன்கள் பற்றி இப்பதிவில் விரிவாக பார்ப்போம். மேஷராசி மக்களுக்கு சுக்கிரன் 2வது மற்றும் 7வது வீடுகளை ஆட்சி செய்கிறார் மற்றும் தற்போது அவர் 2வது வீட்டிற்கு மாறுகிறார். இதன் விளைவாக மேஷராசி மக்கள் தங்கள் ஆர்வங்களுக்கு ஏற்ப புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதும் இவர்களுக்கு சில நேரங்களில் சவாலாக இருக்கும். இவர்களின் தொழில் ரீதியாக இந்த போக்குவரத்து, இந்த பயிற்சி என்பது அதிக தடைகளையும் வேலைகளின் அழுத்தங்களையும் கொண்டு வரக்கூடிய சூழலும் இருக்கிறது. இவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் லாபம் குறையும் மற்றும் அது சில செல்வம் சாத்தியமான, பணம் சாத்தியமான இழப்புகளை இவர்கள் எதிர்பார்க்கலாம். பொருளாதார நிதி ரீதியாக எதிர்பாராத இழப்புகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதனால் கவலைகள் அதிகரிக்கும். உறவுகளை பொறுத்தவரை தங்கள் வாழ்க்கை துணை அடிக்கடி வாக்குவாதங்களை அனுபவிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. மேஷராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது செரிமான பிரச்சனை மற்றும் கண் தொடர்பான நோய் தொற்றுகள் இந்த சுக்கிரன் பயிற்சியின் போது அதிகம் இருக்கலாம். ஆகவே இதற்கு மேஷராசி மக்கள் கிருஷ்ணரையும் வெங்கடேஷ் பெருமாளையும் வணங்குவதும் சந்திரனை வணங்குவதும் மிகவும் நலமாக இருக்கும். அடுத்து ரிஷபராசி மக்களுக்கு முதல் மற்றும் 6வது வீட்டின் அதிபதியாக சுக்கிரன் பணியாற்றுகிறார். மேலும் அவர் தற்சமயம் ரிஷப வீட்டை ஆக்கிரமித்திருக்கிறார். ரிஷபராசி மக்களுடைய தொழிலை பொறுத்தவரை இவர்கள் அதிக வேலை அழுத்தம் மற்றும் மேலதிகாரம் தடைகளை சந்திக்க நேரிடும். வணிகத்தை பொறுத்தவரை இவர்கள் இடைவேளையின் போது செயல்படுவதை நீங்கள் காணலாம். ஆகவே பொறுப்புடன் இருந்து செயல்பட வேண்டும். பொருளாதார நிதி ரீதியாக ரிஷபராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் கணிசமான சேமிப்புக்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கின்றன. ரிஷபராசி மக்கள் தங்கள் உறவுகளில் தங்கள் வாழ்க்கை துணையுடன் சில சவால்களை சந்திக்க நேரிடும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு கண் திரிபு, கண் எரிச்சல் மற்றும் தொண்டை, நெஞ்சக தொற்று போன்ற அசௌகரியங்களை இவர்கள் அனுபவிக்கலாம். ஆகவே இவர்கள் முருகனை வணங்கி சண்முகவசத்தை பாராயணம் செய்வது நன்மையாக இருக்கும். எதிலும் சற்று எச்சரிக்கையுடன் கவனமாகவும் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அடுத்து மிதுனராசி மக்களுக்கு சுக்கிரன் 12வது வீட்டில் வசிக்கும் போது 5 மற்றும் 12வது வீட்டின் அதிபதியாக பணியாற்றுகிறார். இதன் விளைவாக ரிஷபராசி இந்த சுக்கிரன் சஞ்சாரத்தின் போது இவர்கள் தங்கள் ஆன்மீக விஷயங்களில் ஈர்க்கப்பட்டு அதில் தங்களை மறப்பார்கள் மற்றும் ஆன்மீக நோக்கங்களுக்காக பயணங்களையும் இவர்கள் மேற்கொள்வார்கள். இருப்பினும் மிதுனராசி மக்களுடைய தொழில்துறையில் இவர்கள் எதிர்பார்த்த அனைத்து பலன்களையும் இந்த நேரத்தில் பெற முடியாமல் போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. இது அதிருப்தி உணர்வுக்கு வழிவகுக்கும். இவர்கள் வணிகத்தில் இருந்தால் சாத்தியமான தொடர்புகளை இழக்க நேரிடும் மற்றும் இழப்புகளை எதிர்கொள்ளும் அபாயமும் மிதுனராசி மக்கள் இருக்கிறது. பொருளாதார நிதி ரீதியாக இந்த பயணத்தின் போது நீங்கள் செலவுகள் மற்றும் ஆதாயங்களின் கலவையை அனுபவிப்பீர்கள். மிதுனராசி மக்களுடைய உறவுகளை பொறுத்தவரை ரிஷபராசியில் உள்ள சுக்கிரன் சஞ்சாரம் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகளை கொண்டு வரக்கூடிய சூழல் இருக்கிறது. கூடுதலாக பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக தாங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பது உங்களுக்கு சவாலாக இருக்கலாம். பரிகாரம்: விநாயகரை தினமும் வணங்கி அவரை வலம் வருவதல் நலமாக இருக்கும். அடுத்து கடகராசி மக்களுக்கு சுக்கிரன் 4 மற்றும் 11ஆம் வீடுகளை ஆட்சி செய்கிறார். தற்சமயம் அவர் 11ஆம் வீட்டில் வசிக்கிறார். இதன் விளைவாக இவர்கள் தங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றங்களை நல்லவிதமாக அனுபவிக்கலாம் மற்றும் கணிசமான பொருள் சார்ந்த பலன்களையும் இவர்கள் பெறுவார்கள். கடகராசி மக்களுடைய தொழில் ரீதியாக அங்கீகாரம் மற்றும் வெகுமதிக்கான சாத்தியம் இருக்கிறது. இவர்கள் வணிக வியாபாரத்தில் இருந்தால் வெற்றி மற்றும் அதிக லாபம் இவர்கள் வழியில் வரக்கூடிய சூழலும் இருக்கிறது. சேதாரம் இல்லாமல் இவர்கள் சேகரிக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது. பொருளாதார நிதி ரீதியாக இவர்கள் பெரும் பணத்தை திறம்பட நிர்வகித்து உச்சத்தில் உயரலாம்.
கடகராசி மக்களை உறவுகளை பொறுத்தவரை தங்கள் வாழ்க்கை துணையுடன் நேர்மறையான உறவை பேணுவது சாத்தியமாகும். கூடுதலாக தங்கள் உற்சாகத்தின் காரணமாக இவர்கள் சிறந்த ஆரோக்கியத்தை இந்த நேரத்தை அனுபவித்து சுகமுடன் வாழ்வார்கள். பரிகாரம்: தட்சிணாமூர்த்தியை வணங்கி பெண்களுக்கு நல்லது செய்யுங்கள், பெண்களை வணங்குங்கள், யாவும் நலமாகும். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றுமுள்ள உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்கள். பகிர்ந்து கொண்டு நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அனுபவங்கள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.